ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 6. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம். கொஞ்சம் வந்து சீட் டே மாதிரி முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு காலைல மெயின்டைன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்ல சீட் டே முடிச்சு. அப்படி சீட் டே பண்ணாலும் வெயிட் ஏறாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சம்டைம் நம்மளால தவிர்க்க முடியாத சில விஷயங்கள்னால நம்ம வந்து இருப்போம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ் வந்து ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு இன்ச்சஸ்லயாவது வேலை நடக்கும். கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு பாருங்க. ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிறாதீங்க. ஸ்ட்ரெஸ் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு வெயிட் கெயினுக்கு உள்ளது. ஸோ வெயிட் லாஸ் அந்த டைம்ல நடக்காது. ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் ஓவரா எடுத்துக்கிறாதீங்க. உங்களை முடிஞ்ச வரைக்கும் பிஸியா வச்சுக்கோங்கன்னு நான் அவ்வளவு தூரம் எதுக்கு சொல்றேன்னா அது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கரெக்டா எடுக்கிறது, நல்லா தண்ணி குடிக்கிறது, வாக்கிங் பண்றது, கரெக்டா தூங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ந்ததுதான் வந்து வெயிட் லாஸ். அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா அது வந்து நடக்காது. ஸோ அதனால நீங்க வந்து சம்டைம் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும், பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்கிறாதீங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணணும்ன்றதை மட்டும் வந்து பண்ணுங்க. கண்டிப்பா அதற்கான ரிசல்ட் வந்து இருக்கும். சரிங்களா? வாங்க, ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன், இல்லைன்னா நார்மல் கார்ன், இல்லைன்னா நார்மல் சோளக்கருது அவிச்சு திங்கிறதோ, இல்லைன்னா சுட்டு சாப்பிட்றதோ, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன், இல்லைன்னா மக்கானாவை வந்து நாளைக்கு ரெசிபி பண்ணி காமிச்சு பார்த்தீங்களா அது. அப்புறம் வேர்க்கடலை, இல்லைன்னா உப்பு கடலை, சக்கரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, இது எல்லாமே அளவா எடுத்துக்கணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்ம வந்து கிண்ணம், ஒரு பெரிய கிண்ணம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சு சாப்பிட முடியாது. அதுலயுமே அளவு வந்து முக்கியம். சரிங்களா? சோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து சாப்பிடணும். நிறைய கொய்யாக்காய் வாங்கி வச்சுக்கோங்க, வெள்ளரிக்காய், இது ரெண்டு நிறைய ஃபைபர் இருக்கு. ஸோ அதான் நான் ரெகுலரா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் நார்மலா சாப்பிட்ற சிப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. நீங்க அந்த மீனிங்ல தான் கேட்டிருந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சது. அதெல்லாம் அதுல வந்து ஆயில் ஃப்ரை இருக்கு. நம்ம சமையல்லே ஆயில கம்மி பண்றோம். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சுத்தமா சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அது போக பொட்டேட்டோலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஆயில்ல ஃப்ரையா இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த உருளைக்கிழங்குல வந்து கார்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ நார்மலா நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுலே கொஞ்சமா தான் எடுத்துக்கிறோம் உருளைக்கிழங்கு. அதுவே இந்த சிப்ஸ்ல எல்லாம் எவ்வளவு கலோரிஸ் இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அது சாப்பிடவே கூடாது. சரிங்களா? லைட் சுகர் போட்டு காஃபி குடிக்கலாமா? கண்டிப்பா கூடாதுங்க. சுகர் அப்படியே அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் எப்பவுமே அதான் சொல்றேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. சுகர் மட்டும் நீங்க வந்து ஒரு 1 மந்த் கட் பண்ணி பாருங்களேன், அதுலயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். ஸோ அதனால சுகர் தான் நம்மளோட எதிரி. அது எந்த விதமான சுகரா இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், பனங்கற்கண்டு, வெல்லம், இதெல்லாம் நிறைய சொல்றோம் இல்லையா, எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு பிடிச்ச இந்த உலர் திராட்சை, பேரிச்சம்பழம்னா 1-2 சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் எடுத்துக்காதீங்க. நல்லா வேர்க்குதுங்க. வெளில போயிட்டு இப்பதான் வந்தோம். செம்ம வேர்க்கு. இங்க பாருங்களேன், நின்று பேச முடியல, எடுக்கணும்ல வீடியோ, அதனால எடுத்துட்டு இருக்கிறேன் நானு. ஹெர்பல் லைஃப் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து அல்சர் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னால டயட் வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அல்சருக்கு வந்து டைமுக்கு சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கும். நீங்க வந்து டயட் பண்ணும்போது ஹெல்தியான விஷயம் தான் சாப்பிடுறீங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறீங்க, ஒரு பெஸ்டா இருக்கும். ஏன் டயட் பண்ண முடியலன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இதுலதான் நம்ம வந்து பெர்ஃபெக்ஷனா சாப்பிடுறோம், நம்ம வயிற்றுக்கு நல்லதா தான் சாப்பிடுறோம். ஸோ அதனால கவலைப்படாதீங்க. சரிங்களா? எல்லாமே சரியாயிடும். கரெக்ட் டயத்துக்கு கரெக்டான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு கியூர் தான் ஆகுமே தவிர இதனால உங்களுக்கு பிரச்சனை வர்றது கிடையாது. ஏன்னா நம்ம பண்றது ஹெல்தியான பேலன்ஸ்ட் டயட். சரிங்களா? சோ அதனாலதான் ஒரு சிலர்லாம் கேக்குறீங்க, நீங்க என்ன டயட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட். கார்பு வந்து கம்மி பண்ணி புரோட்டீன், ஃபைபர் இதெல்லாமே நம்ம வந்து நிறைய எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ அதனால புரிஞ்சுக்கோங்க. போன இயர் நீங்க வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்போ பண்ணும்போது நான் 79ல இருந்து 68க்கு வந்தேன். கிட்டத்தட்ட 9 kg குறைச்சிருக்காங்க.
இந்த வருஷமும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்போ அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர் சூப்பர். எவ்வளவு டைம்க்கு அப்புறம் பாருங்களேன். சோ நம்மளோட சேனல்ல நிறைய பேர் இதனால பயன்பட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க, வெயிட் லாஸ் ஆரம்பிக்கலைன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பாருங்க, அதுலயே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால ஒவ்வொரு நிமிடத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. நம்மளோட சசிகலா சிஸ்டர் ராம்நாட்ல இருந்து, அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட அக்கா ஃபேமிலி, அவங்க பேர் வந்து பெரியசாமி அண்ணா பாலஜோதி சிஸ்டர். அவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்களாம், பால் காய்ச்சல் வைக்க போறாங்களா. அவங்களோட பசங்க பேர் சங்கீத் குமார், ஜீவிதா. அவங்க குடும்பம் வந்து புது வீடு கட்டி புதுமனை புகுவிழா பண்றாங்களாம். சோ உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையணும். இந்த புதுமனை அந்த புது வீடு கட்டுறதெல்லாம் பெரிய பெரிய ட்ரீம், பெரிய பெரிய விஷயம். சொல்லுவாங்க வீடை கட்டிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும். அது பெரிய விஷயம். அதை வந்து சக்சஸ் பண்ணிருக்கீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க வந்து நல்லா வந்து வரணும், சரிங்களா? அதுல நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வீடு கட்டின அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கும். நிறைய பேர் இன்னும் அந்த ட்ரீமோட இருப்பாங்க. இன்னும் வந்து நிறைய இருக்கும் கனவுகள். அது எல்லாமே வந்து இன்னும் நீங்க நல்லா வரணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ ராம்நாட்டுக்கு பக்கத்து தான் நினைக்கிறேன், நாங்களாம் அங்க இருந்தா வந்திருப்போம், இவ்வளவு தூரத்துல இருக்கோம். நம்ம ஊருக்காரவங்க ஒரு விஷயம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாம்லா சிஸ்டருக்கு வந்து ஜூன் 9 வந்து 9th ஆனிவர்சரி எப்படி சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து ஒருத்தவங்களுக்கு ஜூன் 6 வந்து ஜூன் 8 என்னமோ சொல்லியிருந்தோம், 8 இயர்ஸ் சொல்லிட்டு. இன்னைக்கு ஜூன் 9th ஆனிவர்சரி வந்து நம்மளோட ஷாம்லா சிஸ்டருக்கு. அண்ணனோட பேர் வந்து எனக்கு மறந்துச்சு சிஸ்டர், பரவாயில்ல. அண்ணனுக்கும், அவங்க என்னோட அண்ணா தான். ஸோ அதனால அண்ணனுக்கும் ஷாம்லா சிஸ்டருக்கும் என்னோட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், சரிங்களா? 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த வருடம் இனிமையான வருடமா உங்களுக்கு அமையணும். நல்ல நல்ல விஷயங்கள், குட் நியூஸ் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு மனமார்ந்த ஒரு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து வேண்டிக்கிறேன். சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோதான். அதுக்கப்புறம் நித்யா சிஸ்டர், ரமேஷ் பிரதர், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர ஜூன் 8 அன்னைக்கு, ஜூன் 8 நாளைக்கு தான் நினைக்கிறேன், 8th ஆனிவர்சரி. எவ்வளவு சிங்க் ஆகுது பாத்தீங்களா? அது யூனிக்கான இயர். சோ நீங்க வந்து நீங்களுமே, உங்களுக்கு 2 பேருக்குமே திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களுமே ரொம்ப நல்லா வந்து லைஃப்ல வரணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த ஜூன் மந்த்ல எவ்வளவு கல்யாண நாள் வருது பாத்தீங்களா? எங்களுக்குமே வருது. சோ தான். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து 4 பீஸ் வந்து டெய்லி எடுத்துக்கலாமா? வேண்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்நாக்ஸா 1-2 பீஸ் தான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். சோ அதுவே போதுமான அளவு, சரிங்களா? வாக்கிங் வந்து என்னால பண்ண முடியல சிஸ்டர், ரொம்ப பெயின் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நேற்று கூட உக்கி சொன்னேன் இல்லையா, அதையாவது போட பாருங்க. டயட்ல கொஞ்சம் மெதுவா மூவ் ஆகும், வாக்கிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். அதுதான் வந்து வித்தியாசம், சரிங்களா? சோ அதான் சொல்றேன். என்ன டைமிங்ல நீங்க சாப்பிடுறீங்க அப்படி சொல்றீங்க? காலையில 9:30 to 10 காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அப்புறம் மதியம் வந்து 2 to 2:30 மதியம் லஞ்ச். நைட்டு டின்னர் 6:30 to 7 வந்து எடுத்துருவேன். ஸ்நாக்ஸ் வந்து அந்த 5 o'clock அந்த மாதிரி தேவைப்பட்டா மட்டும்தான் எடுக்கணும், சரிங்களா? கட்டாயமா எடுக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுங்க, சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்பவும் சொல்றேன், நிறைய தண்ணி குடிங்க, நீர் காய்கள், நீர் பழங்கள்லாம் எடுத்து அதிகமா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பயர் வகைகள், முட்டை, சிக்கன், இந்த மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்குது, ஃபைபர், இது எல்லாமே நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அளவா சாப்பிடுங்க, அதான் சொல்வேன் நானு, சரிங்களா? எண்ணெய் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலவே சூப்பரா இருக்கும், சரிங்களா? அவ்வளவுதான். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலியில வந்து எப்படின்னா, எங்க அம்மாச்சி, எங்க மாமியார் இருக்காங்கல்ல, எங்க மாமியாரோட தம்பிக்கும் தம்பியோட ஒய்ஃபுக்கும், அப்புறம் எங்க மாமியாரோட தங்கச்சி பிள்ளைங்க, தங்கச்சி பையனுக்கும் அந்த மாதிரி கல்யாண நாள் நாளைக்கு ஜூன் 8 அன்னைக்கு. என்னோட பெரியப்பா நாகராஜ் பெரியப்பா, முத்தம்மாள் சித்தி
பெரியப்பா சித்தி அப்படி கூப்பிட்டு பழகிருச்சு. ஸோ அவங்களுக்குமே திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அப்புறம் எங்க மாமா எப்படின்னா எங்க வீட்டுக்காரோட அண்ணன், சித்தி பையன் பெரியம்மா பையன் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு அவங்க பேரு வந்து பாலா மாமா, நேஹா அக்கா, அவங்களுக்குமே வந்து திருமண நாள், 2 பேருக்கும் ஒரே நாள். ஸோ அவங்க எல்லாருக்குமே திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களுமே வாழ்த்துக்கள் சொல்லுங்க சரிங்களா? ஸோ வாங்குங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கொஞ்சம் சீப் டே தான் இருக்கும், ஒன்னும் அந்த அளவுக்கு வந்து சொல்ற மாதிரி இருக்காது. ஆனாலும் அதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா? சோ அதான் நான் வந்து சொல்லுவேன். இன்னைக்கு என்னால வாக்கிங் வந்து பண்ண முடியல, ஆனா நாங்க வெளில போயிருந்தோம்ல, அங்கேயே ரொம்ப நடதாங்க. சோ அதனால வந்து ரொம்ப டயர்டான்னு சொல்லி நீங்க வாக்கிங் எல்லாம் பண்ணல. சோ அதான். ஆனா டெய்லி வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. நான் இந்த மாடியிலே அடிக்கடி ரொம்ப இறங்குவேங்க. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வெயிட் லாஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேல பண்ணா தேவை கிடையாது. மெயின்டைன்லயே நம்ம ஆனா எப்பவுமே நடக்கிறது ரொம்ப நல்லதுதான் உடம்புக்கு. சோ அதனாலதான் நான் வந்து அப்பப்ப இன்னைக்கு வந்து என்னால முடியல, அதனால வெளில போகும்போதே நல்லா நட இருந்தது. சோ அதுவே எனக்கு போதுமானது. நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணிருங்க. அதுவும் தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா? சோ அவ்வளவுதாங்க. வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கும் நம்மளோட வெயிட் 59.55 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். நான் வந்து வெயிட் மெயின்டைன் தாங்க பண்றேன், ஆனா உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வந்து காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து வீட்டுல எல்லாருக்குமே வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேன். எனக்கு நம்ம இந்த பிளாக் காஃபி ரொம்பவே பிடிச்சு போச்சுங்க. வித்தவுட் சுகர் தான். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான் சரிங்களா? அதுக்கப்புறம் காலை பிரேக்ஃபாஸ்ட் டக்குன்னு, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க தம்பியோட பல்ல காட்டுறதுக்காக. பல்லு இல்லை இல்லையா தம்பிக்கு, மூத்த பையனுக்கு. ஸோ அதனால சரி ஆட்டா நூடுல்ஸ் எடுத்துதான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு டக்குன்னு சும்மா வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலா கொடுத்துருப்பாங்களா அதை சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்க போறோம் அவ்வளவுதான். அப்புறமா கவன் வந்து அவரே சீக்கிரமாவே எழுப்பி விட்டு டக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்னவனை வச்சுட்டாங்க நம்ம வந்து இருக்கவும் முடியாது, வந்து ஒழுங்கா இருக்கவும் மாட்டான், அவன் நல்லா தூங்கிட்டும் இருக்கான். ஸோ அதனால அவங்களை வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனாங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு உளுந்தங்கஞ்சி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு அரைச்சோம் இல்லையா, அந்த உளுந்தங்கஞ்சி வந்து தண்ணியில நம்ம வந்து கரைச்சிக்கிறோம். எனக்கும் அம்மாச்சிக்கும் மட்டும்தான், ஏன்னா அவங்களுக்கு ஆட்டன் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் இல்லையா. ஸோ அதனால ஒரு நல்ல கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் தண்ணிக்கு வந்து வச்சு நல்லா 2 கரண்டி மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கரைச்சி எடுத்துட்டு அப்புறம் அடுப்புல வச்சு கிண்டணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா நுர கொட்டி இந்த மாதிரி வரும். அவ்வளவுதான், அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து முட்டை பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு வரமிளகா வந்து பொரிய விட்டுட்டு அப்புறம் முட்டை உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். ஆயில் கம்மியா இருக்கிறனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடியெல்லாம் பிடிக்குது பாருங்களேன். ஸோ அதனால ஆயில் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து உளுந்தங்கஞ்சி இருந்தது, எடுத்துட்டு கொஞ்சமா சால்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க அம்மாச்சிக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணி வந்து கொடுக்குறேன். குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுங்க, வெல்லம் இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் முட்டை பொரியல் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச் ஒரு பிரேக்ஃபாஸ்டா வந்து இருக்கும். சூப்பரா இருக்குங்க. இது பெண்களுக்கு இந்த உளுந்தங்கஞ்சியில அவ்வளோ அவ்வளோ நல்லது. ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. சூப்பரா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து காஃபி வந்து அம்மாச்சி போட்டு கொடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் போது கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனால அதுக்கப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. சரியான வெயிலா, நம்ம என்னதான் பண்ணாலும் கணறிக்கிட்டே இருக்குதுங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து 11 மணி போல கொடுப்போம் இல்லையா காஃபி. ஸோ அதுக்கு தான் வந்து பாலை காய்ச்சி அவங்களுக்கு வந்து எடுத்துட்டு போனேன். கொஞ்சம் லேட்டா தான் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துணியை வந்து மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசியா போற மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு டே. ஸோ அதான் மிஷின்ல போய் போட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி பழம் தான் வந்து கட் பண்ணேன். ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒரு பவுல்ல வச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நல்லா. இந்த மாதிரி நீர் பழங்கள் நான் எப்பவும் சொல்ற மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க, நல்லது சரிங்களா? இந்த அளவு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து குக்கிங் வந்து பண்ண வேணாம், எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, பசங்களும் கேட்கறாங்க. ஸோ அதனால ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரெஸ்ட் தான். ஸோ அதனால மற்ற வேலைகள் எல்லாமே கிளீனிங் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் மிஷின்ல போட்ட துணியை அள்ளிட்டு வந்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா காய போடுறதுக்கு மொட்டை மாடிக்கு போகவே ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. சரியான வெயில் போடுது. அதனால இங்க படியில அழகா விரிச்சு விட்டாச்சு. ஏன்னா மிஷின்ல போட்டது தானே நல்லா வந்து
இங்கேயே நல்லா வெயில் வருது. ஸோ அதனால அந்த கம்பியிலே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தலைவா பிரியாணி தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து வேற ஆர்டர் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி வெயிட் லாஸ்ல இருக்கும்போது சம்டைம் வெளியில சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த டயத்துல இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், சிக்கன் பிரியாணி, அதில் முட்டை வச்சு, அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா கபாபு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. நான் வந்து ஆல்ரெடி காப்பேன் இல்லையா, ஸோ அது. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து ரொட்டி சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்க. நல்லா 2 சப்பாத்தி, ஒரு அவிச்ச முட்டை, அந்த பிரியாணியில இருந்த அவிச்ச முட்டை, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கபாப் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 பீஸ் வச்சு சூப்பரா வந்து லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆயில் கம்மியா இருக்கிற மாதிரி, ப்ரோட்டீன் இந்த மாதிரி நிறைந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் அவங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்டாங்க. அப்புறம் அம்மாச்சிக்கு பிரியாணி எல்லாமே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னதான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாலும் பாத்திரம் மட்டும் எப்படினாலும் குமிஞ்சிருங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் அதை எல்லாமே வந்து விலக்கி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிறேன். எப்பவுமே சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் வந்து தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தம்பியை டியூஷன்ல கொண்டு போய் விடலாம்னு சொல்லிட்டு எடிட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தலைலாம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் போட்டுட்டேன், வெளில போகலான்ட்டு. ஸோ அதுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பியை வந்து 1 மணி நேரம் தான் எனக்கு டியூஷன் விட்டுருந்தேன், இப்போ 2 மணி நேரம் இருக்கும். ஸோ அவனையும் அப்புறம் வந்து ரிட்டன் வந்து கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தலையை நல்லா வந்து காய வச்சுட்டு இருந்தேன். இது வந்து புது ட்ரெஸ் தாங்க, ரீசெண்டாக எடுத்தேன். கொஞ்ச நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 1 வீக், ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. நான் ஜோதி ஃபேமிலி நாங்கள் வந்து மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சடனாக தான் பிளான் பண்ணோம் காலையில். ஸோ அதனால வந்து கிளம்பியாச்சு. அவங்களோட கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசிக்கிட்டே கதை பேசிக்கிட்டே வந்து போயிட்டு இருந்தோம். நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. அப்புறம் மாலுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வசந்த் ஸ்கொயர் மால்னு சொல்லுவாங்க. வசந்த் குஞ்சில் வந்து இந்த மால் வந்து இருக்குது டெல்லியில், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், வந்து நுழைஞ்சதுமே இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி விளையாடுறது பிள்ளைங்களுக்கு இருக்கும். அதில் ஒரு பையன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தவி போகிறான் பாருங்களேன். அதிலலாம் போனேன்னா வச்சுக்கோங்க, நான்லாம் வந்து ஸ்பாட்டு அவுட்டுங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தவங்க வந்து கார் பார்க்கிங் பண்ணுறதுக்காக போனாங்க, அதனால வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கு பாருங்களேன். நாங்கள் ஏர்போர்ட் நியர் இருக்குன்னு சொல்லுவேன், இங்கே வந்து வானத்தில் பார்த்தா போய்கிட்டே இருக்குங்க ஃப்ளைட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்து, இவன் வந்து பைக்ல போறேன்னா அவன் வந்து கார்ல போறேன்னா அவனை வந்து அனுப்பிச்சிட்டு, பெரிசு பசங்க 2 வந்து பாத்தீங்கன்னா இதுல விளையாடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இதுல வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் பைக்ல போனது ரொம்ப என்னமோ டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க, ரொம்ப டக்குன்னு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பசங்க இதுல வந்து போறேன்னு சொன்னாங்க, அழகா வந்து இதுலயே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மால் தாங்க, மாலோட என்ட்ரியை நான் உங்கள்கிட்ட வந்து காட்டல இல்லையா. ஸோ தான் ஆல்ரெடி நான் வந்து முன்னாடிலாம் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த மாலுக்கு அடிக்கடி வருவோம், இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ராட்டின மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, அதுல வந்து குழந்தைங்களோட ஒரு ஆள் உட்காந்துக்கலாம்னு சொல்லுவோம். அந்த ஜோதியோட ஹஸ்பண்ட் வந்து உட்காந்து போயிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. அதுலயே உட்கார வச்சோம் பிள்ளைங்கள. அதுக்கப்புறமா இதுல பாருங்க, இந்த மாதிரி பாண்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு வண்டி மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நாங்க 3 பேரும், ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா போதும், நம்ம வந்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்களா. ஸோ 3 டிக்கெட் எடுத்து 3 பேர் நல்லா வரிசையா உட்காந்துக்கிட்டோம். எங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க 2 பேரோட ஹஸ்பண்டும். அப்புறம் நானும் அதுல உட்காந்துட்டே வந்து எடுத்துட்டு இருந்தேன். ஒரு சின்ன சின்ன விஷயம் தாங்க ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுத்து, ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு வாழணும். இது வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன ட்ரிப் தான் இருந்தாலும் நல்லா இருக்கு இல்லையா. எங்க டேர்னிங் பாயிண்ட்ல முன்னாடி இருக்கவங்க தெரியுறாங்க, அப்புறம் இங்கிட்டு வலையில ஜோதி தெரியுது. நான் வந்து சென்டர்ல இருக்கோம், 2 பேரையும் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்ததுங்க உண்மையாவே சொல்லணும்னா. மனசுக்கு ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் என் போன் வச்சு இவங்க 2 பேரும் விளாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பாருங்களேன். நான் வீடியோ அதுக்கப்புறம் எடிட் பண்ணியில தான் பார்த்தேன் நானு. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா நிறைய ரவுண்டு வந்து போன மாதிரி இருந்துச்சுங்க. இதுலயே வந்து போயிட்டு 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 வந்துட்டே இருந்தாங்க. சூப்பரா இருந்தது, செம்ம என்ஜாயா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த மால்குள்ள உள்ள வந்தாச்சு. இது எல்லாமே வெளியில இருந்தது, இப்ப விளையாண்டதெல்லாம். உள்ளுக்குள்ள போயிட்டோன்னே கேஎஃப்சிக்கு வந்து கேஎஃப்சி போயிட்டு சாப்பிடலான்னு பசங்க ஃபுல்லா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து போய் நுழைஞ்சாச்சு. நல்லா உட்காந்துட்டு வெயிட்டிங்ல இருந்தோம். ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்டும் அவர் ஜோதியோட ஹஸ்பண்டும் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க அம்மாச்சி எல்லாரும் உட்காந்து நல்லா பேசிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கதை பேசுவோம் இல்லையா. என்ன பேசுவோம்னே தெரியாது, அப்படியே டைம் ஓடும் இல்லையா. அது மாதிரி அவங்க 2 பேரும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா. அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் வந்தோடனே போயிட்டு வாங்கிட்டு வரணும் இல்லையா. ஸோ அதனால 2 பேரும் வாங்கிட்டு வந்தாங்க. பசங்க 3 பேரும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க பாருங்களேன். அவங்க தனியாக நாங்கள் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. 2யுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா இன்னைக்கு வந்து கேஎஃப்சி ட்ரீட் மாதிரி நாங்கள் ஆயிடுச்சு. சடனாக சம் பிளான்ஸ் வந்து
வரும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து வந்தது. சம்டைம் நிறைய நாள் பிளான் பண்ணிட்டு இருப்போம், அது வந்து நடக்காது. ஸோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு சடனா பிளான் பண்ணி டக்குன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கவனும் பெரிய யுவான்ஷும் அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. சின்னவங்க இங்க 2 பேரும் உட்காந்து அழகா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாருமே இந்த மாதிரி கேஎஃப்சி சிக்கன், அதுல வந்து நார்மல் வந்து இருந்தது எல்லாமே வச்சு, அதுக்கப்புறம் கோக்லாம் வச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சாப்பிட்டோம். இதையே நான் வந்து டின்னர் ஆக்கிட்டேன். சரிங்களா? ஸோ ஒரு 7:00 7:30 இருக்கும் அந்த டயத்துல தான். ஸோ ஒரு 2-3 பீஸ் வந்து சாப்பிட்டேன் நான் சிக்கனு. அதுக்கப்புறம் ஒரு கப்பு கோக் வந்து நல்லா குடித்தேன். சூப்பராக பேசிட்டே வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளில வந்தாச்சு. மாலை வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். இங்கே நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு மாலில் பிடிக்காதுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பஸார் அந்த மாதிரிலாம் இல்லை, சின்ன சின்ன ஸ்டால் மட்டும் தான் இருந்தது இன்னைக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறனால. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே வந்து வந்தாச்சு கார் பார்க்கிங்க்கு. கீழே வந்து இந்த கீழ் வச்சிருக்காங்க, கீழே இதில் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து வந்தாச்சு. அங்கே வந்து போர்டெல்லாம் வந்து ஒரு மனுஷனை கட் பண்ணி வச்ச மாதிரி வச்சிருந்தாங்களா. நாங்கள் அதெல்லாம் பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியில வந்தாச்சு. வந்ததும் அப்படியே பேசிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஏதாவது பிளான் போடலாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு சூப்பரா. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நல்லா மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நல்லா ஒரு மேக் ஓவர் பண்ணியாச்சுங்க. நம்மளோட நைட்டி போட்டாதான் நான் பெண்மையாவே உணர்றேன் அப்படின்ற மாதிரி நைட்டியை மாத்தியாச்சு. அப்புறம் அம்மாச்சி வந்து காஃபி மட்டும் போதும்ட்டாங்க. அதான் அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. அவங்களுக்குலாம் வந்து அப்புறம் பர்கரும் வாங்கி கொடுத்தோமா, அதனால அவங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்புறம் கையோட கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதை மட்டும் கழுவிட்டு தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன் நான். சூப்பரா இருந்துச்சுங்க இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.